அதிமுகவை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ஐயா வணக்கம். இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற தமிழக அரசினுடைய சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளானேன். தமிழக அரசின் வாதம் ஏற்கப்படாமல் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற முடிவிற்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வேட்டு வைத்திருப்பதன் மூலம் சமூக நீதிக்கு வேட்டு வைத்திருப்பதாகவே கருதுகிறேன். ஒரு காட்டிலே பிறந்த வேடர் கண்ணப்பன் தான் ஆகம விதிப்படி பூஜை செய்த சிவகோசரியாரை விட இறைவனுடைய அன்பை பெற்றவர். திருநாளை போவார் என்கிற நந்தனார் தான் சிவபெருமானுடைய அன்பை பெற்றவர். திருநீலகண்டனார் என்கிற குயவர் தான் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர். எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் குலம் என்பதற்கு மாறாக இந்த தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சமூக நீதியை வென்றெடுக்கின்ற இந்த நீண்ட பயணத்தில் இது ஒரு பின்னடைவுதான் என்றாலும் சமூக நீதியை நோக்கி தொடர்ந்து போராடுவதற்கான உந்துதலை இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவே கருதுகிறேன். இந்த தீர்ப்பை மனச்சாட்சி உள்ள இந்தியர்கள் ஏற்க மாட்டார்கள். ஐயா, இப்போ இந்த சட்டத்தை பொறுத்தளவு 2006 திமுக அரசால இயற்றப்பட்ட சட்டம் இருந்த போதிலும் இப்ப தொடர்ச்சியா தமிழக அரசு இதற்கு ஆதரவா தொடர்ந்து வாதாடிட்டு வந்துச்சு. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு சட்டத்தை ரத்து செய்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து அதற்கான ஒரு ஆய்வு மனுவை போட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. தமிழக அரசு அந்த விஷயத்தை செய்யுமா? எனக்கு சட்டத்தை பற்றி எனக்கு அவ்வளவு விவரம் இல்லை. ஆனாலும் அப்படி ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் வாய்ப்பு இருக்குமானால் அதை செய்வதற்கு தமிழக அரசு முன்வரும். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசு எப்போதும் பின்வாங்காது. ஏனென்றால் வகுப்புவாரி உரிமை என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு இந்தியாவில் உத்தரவாதம் பெற்று தந்தது அம்மாவின் அரசுதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐயா, நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டமைக்கு மிக்க நன்றி.